காலையில் நீ ஒரு கேள்வி கேட்டீல்ல, நம்ம மனதை எப்படி அமைதியாக வச்சுக்கலான்னு கேட்டிங்கல்ல, நான் சொல்கிற பதில் கொஞ்சம் பொருத்திப்பார், ஒரு உண்மைத்தன்மை உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லி அந்த குரு சொல்கிறார். அதாவது நீ ஃபஸ்ட்டு போகும் பொழுது அந்த ஆற்றின் எல்லா பகுதியிலும் மக்களும் கால்நடைகளும் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. பயன்படுத்துறதுனால சேரும் சகதியுமாக குப்பையுமாக இருந்தது. ஆனால் நீ இப்போ போகும் பொழுது அந்த தண்ணீர், அந்த ஆற்று நீர் அமைதியாக இருந்ததுனால அந்த குப்பைகள், அந்த சேறுகள் எல்லாமே தன்னோட கீழ்ப்பகுதியிலே செட்டில் ஆனதுனால அந்த தண்ணி தெளிவான தண்ணீராக இருந்தது. நீ தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்ட, புரியுதா அப்படின்னு கேட்டார். இன்னும் விளக்கமாக சொல்கிறேன். அன்பு வணக்கம். ஒரு அற்புதமான தலைப்பை விவாதிக்கலாங்க. இந்த கதை கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையோட பொருத்தி பாருங்கள், ஒரு உண்மைத்தன்மையை புரிய வைக்கும். ஏன்னா நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நம்ம மனசை எப்படி அமைதியாக வச்சுருக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா வச்சுருக்க முடியல. காரணம், நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள், ஒரு கோபம் வரக்கூடிய சூழ்நிலைகள், நம்ம பழகக்கூடிய நபர்களால் ஒரு வருத்தங்கள், ஒரு வேதனைகள், ஒரு துக்கங்கள், ஒரு மன உளைச்சல், ஒரு பய உணர்வு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம மனசை அமைதியாக வச்சுருக்க முடியல. ஸோ இந்த ஒரு கதை கொஞ்சம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையோட பொருத்தி பார்த்து செயல்பட்டிங்கன்னா உங்கள் மனசை அமைதியாக வச்சுருக்கலாம், தெளிவான முடிவெடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த கதை உணர்த்தது. சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க. ஒரு கிராமப்பகுதி. அந்த கிராமப்பகுதிக்கு ஒரு குரு மற்றும் அவர்களோட சீடர்கள் 10 பேரும் அந்த கிராமத்துக்கு வராங்க. எதுக்காக வராங்கன்னா, அந்த ஊர் மக்களுக்கு நல்ல கருத்துக்களை உபன்யாசம் செய்கிறதுக்காக வராங்க. சரி, வேறு நகரத்துலேருந்து இங்கே வந்ததுனால கொஞ்சம் களைப்பாக இருந்ததுனால சரி கொஞ்சம் நேரம் நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஒரு அழகிய ஆற்றுப்பகுதி பக்கத்துலேயே ஒரு ஆலமரம், நிழல் தள்ளக்கூடிய ஆலமரம் இருந்தோடனே அந்த குரு சொல்கிறாரு, இங்கே நம்ம கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம், ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம போதனைகள் மக்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ரெஸ்ட் எடுக்கும் பொழுது அதில் ஒரு சீடர் ஒரு கேள்வி கேட்குறாரு. அந்த சீடர் புதிதாக சேர்ந்த சீடர், குருவே, நம்ம மனசை எப்படி அமைதியாக வச்சுக்கிறது, எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னோடனே, சரி கவலைப்படாத, ரெஸ்ட் எடு, நேரம் வரும்போது நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஓய்வெடுக்கிறாங்க. அந்த ஓய்வெடுக்கும் பொழுது அந்த குரு அந்த கேள்வி கேட்ட நபரை கூப்பிட்றாரு. கூப்பிட்டுட்டு, எனக்கு தண்ணி வேணும்ப்பா, பக்கத்தில் ஆறு இருக்குது, அந்த ஆற்றுப்பகுதிக்கு போ, தெளிவான தண்ணீர் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த கோப்பையை கொடுக்குறாரு. உடனே அந்த நபரும் அந்த ஆற்றுப்பகுதியை நோக்கி போகிறாரு. அந்த ஆற்றுப்பகுதியை நம்ம ரீச் பண்ணணும்னு சொன்னிங்கன்னா ஒரு 4 வழிகள் தான் இருக்குது. அந்த 4 வழிகளில் போனால் தான் தண்ணி எடுத்துகிட்டு வர முடியுங்கிறதுனால முதல் வழியில் போகிறார். போனீங்கன்னா மக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா துணி துவைச்சிட்டு இருக்காங்க. எல்லா சோப்பு நுரையும் இருக்கிறதுனால அந்த தண்ணி தெளிவான தண்ணீர் இல்லாதனால குடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, சரி இங்கே நமக்கு தெளிவான தண்ணீர் இல்லை, அடுத்த பகுதிக்கு போகலான்னு சொல்லி அந்த ஆற்றினுடைய இன்னொரு பகுதிக்கு போகிறார். அங்கே பார்த்திங்கன்னா மாடுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஆற்றை கடந்துட்டுருக்கு. நிறைய மாடுகள் ஆற்றை கடக்கிறதுனால சேரும் சகதியுமாக இருக்குது. அதனால் அங்கேயும் தண்ணி எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மற்றொரு பகுதிக்கு போகிறார். மற்றொரு பகுதியில் போனீங்கன்னா அந்த ஊர் மக்கள், ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாருமே பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு இருக்காங்க. அங்கே குளிச்சுட்டு இருக்கிறதுனால அந்த இடத்துலையும் குடிக்கிறதுக்கு தண்ணி அவர்னால எடுக்க முடியல. சரி, இன்னொரு பகுதி இருக்குது, அங்கே போய் பார்க்கலான்னு சொல்லி அந்த பகுதி, ஆற்றினோட இன்னொரு பகுதிக்கு போய் பார்த்திங்கன்னா நிறைய விவசாயிகள் தன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தன்னோட கருவிகளான மண்வெட்டி, கடப்பாரை, தட்டு, பாண்டு எல்லாத்தையுமே கழுவிட்டு இருக்காங்க. அங்கேயும் பார்த்திங்கன்னா சேரும் சகதியுமாக இருக்கிறதுனால அங்கேயும் அந்த தண்ணியை அவர்னால் பிடிக்க முடியல. அந்த குருக்கிட்ட சொல்கிறாரு, ஐயா, தண்ணி நல்லா இல்லை, சேரும் சகதியுமாக இருக்கிறதுனால உங்களுக்கு நீங்கள் கேட்ட தண்ணீரை, குடி தண்ணீரை, தெளிவான தண்ணீரை என்னால் எடுத்துகிட்டு வர முடியல அப்படின்னு சொல்லி கோப்பையை கொடுத்துட்றாரு. சரி பரவாயில்ல, நீ படுத்துக்கோ அப்படிங்கிறாரு. எல்லாருமே ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஒரு 5 மணி நேரம் கழித்து அந்த குரு அதே நபரை, அந்த சீடரை கூப்பிட்றாரு. கோப்பை எடுத்துகிட்டு போ, அந்த ஆற்றை காட்டிட்டு தண்ணி இப்போ எடுத்துகிட்டு வா, குடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு தெளிவான தண்ணீர் எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறாரு. அப்போ அந்த நபருக்கு, அந்த சீடருக்கு ஒன்றுமே புரியல. இப்போ தான் போயிட்டு வந்தோம், ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் முன்னால் போயிட்டு வந்தோம், சேரும் சகதியுமாக இருந்தது. மறுபடியும் குரு சொல்கிறாரே, சரி ஓகே, என்னன்னு தெரியல, குரு சொன்னால் நம்ம செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த கோப்பை எடுத்துகிட்டு அந்த ஆற்றுப்பகுதிக்கு போகிறார். ஒரே ஆச்சரியம் அவருக்கு. பார்த்திங்கன்னா தண்ணீர் நல்ல ஒரு தெளிந்த தண்ணீராக இருந்தது. உடனே தண்ணீர் எடுத்துகிட்டு வர்றாரு. எடுத்துகிட்டு வந்துட்டு குரு கொடுக்குறாரு. குருவும் சந்தோஷமாக வாங்கிட்டு அந்த தண்ணியை குடிக்கிறாரு. குடிச்சிட்டு ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சீடர் ஒரு கேள்வி கேட்குறாரு, குருவே, நான் காலையில் நீங்கள் ஒரு 5 மணி நேரத்துக்கு முன்னால் தண்ணி வேணும்னு கேட்டீங்க, அப்போ அதே ஆற்றுப்பகுதிக்கு தான் போனேன். 4 வழிகள் தான் இருக்குது, அந்த 4 வழிகள்லையுமே போய் பார்த்தேன். அந்த இடத்துல மக்களும், கால்நடைகள், விவசாயிகள் எல்லாமே அந்த பகுதிகளை பயன்படுத்திட்டு இருந்ததுனால எங்கேயுமே தெளிவான தண்ணீர் கிடையாது, சேரும் சகதியுமா சோப்பும் நுரையுமா இருந்ததுனால
குடி தண்ணீர் என்னால் பிடிச்சிட்டு வர முடியல. ஆனால் இப்போ 5 மணி நேரம் கழித்து அதே இடத்துக்கு போகிறேன், தெளிந்த தண்ணீர் எனக்கு கிடைச்சிது. இது எப்படி சாத்தியம்? கொஞ்சம் எனக்கு விளக்கமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த சீடர் அந்த குருக்கிட்ட சொல்கிறாரு. அப்போ அந்த குரு சொல்கிறாரு, காலையில் நீ ஒரு கேள்வி கேட்டீல்ல, நம்ம மனதை எப்படி அமைதியாக வச்சுக்கலான்னு கேட்டிங்கல்ல, நான் சொல்கிற பதில் கொஞ்சம் பொருத்திப்பார், ஒரு உண்மைத்தன்மை உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லி அந்த குரு சொல்கிறார். அதாவது நீ ஃபஸ்ட்டு போகும் பொழுது அந்த ஆற்றின் எல்லா பகுதியிலும் மக்களும் கால்நடைகளும் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. பயன்படுத்துறதுனால சேரும் சகதியுமாக குப்பையுமாக இருந்தது. ஆனால் நீ இப்போ போகும் பொழுது அந்த தண்ணீர், அந்த ஆற்று நீர் அமைதியாக இருந்ததுனால அந்த குப்பைகள், அந்த சேறுகள் எல்லாமே தன்னோட கீழ்ப்பகுதியில் செட்டில் ஆனதுனால அந்த தண்ணி தெளிவான தண்ணீராக இருந்தது. நீ தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்ட, புரியுதா அப்படின்னு கேட்டார். இன்னும் விளக்கமாக சொல்கிறேன், நம்ம வாழ்க்கையோட கொஞ்சம் பொருத்தி பாருங்கள் அப்படின்னோன்னு எல்லா சீடர்களும் கவனிச்சிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம வாழ்க்கையில் சில வருத்தங்கள், வேதனைகள், ஒரு கோபங்கள், ஒரு நம்பிக்கை துரோகங்கள், ஒரு மன உளைச்சல், ஒரு பய உணர்வு வந்துட்டு தான் இருக்கும். அந்த குப்பைகள் போல் வந்துட்டு தான் இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம கொஞ்ச நேரம் அந்த ஆற்று நீர் இருந்தது போல் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் அந்த குப்பைகள், அந்த சேறுகள் போல் அந்த வருத்தங்கள், வேதனைகள், கோபங்கள், துக்கங்கள் எல்லாமே அடங்கி போயிடும். ஒன்ஸ் அடங்கி போகும் பொழுது ஒரு தெளிவான தண்ணீர் கிடைச்சது போல் தெளிவான முடிவு நீங்கள் எடுக்கலாம். இவ்வளோதான் கான்செப்ட்டு. புரியுதுங்களா சீடர்களே அப்படின்னு சொல்லும் பொழுது புரியுது அப்படின்னு சொன்னார். அப்போ இன்னொரு கருத்தையும் அவர் சொன்னார். அந்த காலத்துலலாம் பெரியவங்க சொல்லுவாங்க, ஒரு பிரச்சனையோ ஒரு சூழ்நிலையோ ஏற்பட்டுட்டால் கொஞ்சம் ஆறப்போடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு வருத்தமான, ஒரு கோபமான, ஒரு தேவையில்லாத ஒரு சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்டால், பல நம்பிக்கை துரோகங்கள் எது ஏற்பட்டாலும் கொஞ்சம் பொறுமையாக அந்த ஆற்று தண்ணீர் போல் கொஞ்சம் பொறுமையாக, கொஞ்சம் அமைதியாக, கொஞ்சம் நம்பிக்கையுடன், கொஞ்சம் கால அவகாசம் இந்த நாளையும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த குப்பைகள், அந்த சேறுகள் செட்டில் ஆன மாதிரி, அந்த வருத்தங்கள், வேதனைகள், அந்த கோபம் கரக்கூடிய சூழ்நிலைகள் செட்டில் ஆயிடுச்சுன்னா நம்ம தெளிவான முடிவெடுக்கலாம். இதுதான் கான்செப்ட்டு. கொஞ்சம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையோட பொருத்தி பாருங்கள் அப்படின்னு இந்த கதை முடியுது. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? கொஞ்சம் நம்ம வாழ்க்கையோட பொருத்தி பாருங்கள். அதாவதுங்க, நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நிறைய ஒரு கோபங்கள், ஒரு நம்பிக்கை துரோகங்கள், ஒரு துக்கமான விஷயங்கள், ஒருத்தர்கிட்ட பணம் கொடுத்துருப்போம், அது ஏமாற்றங்கள், இந்த மாதிரி பல சூழ்நிலைகள் ஏற்படுறதுனால நம்மளாம் என்ன செய்கிறோம்னா அப்படியே அந்த ஒரு வருத்தங்கள், வேதனைகளோடவே நம்ம ட்ராவல் பண்ணுறோம். அந்த குப்பைகளை கையில் பிடிச்சிக்கிட்டே போகிறோம். நல்லா கவனித்து பாருங்கள். ஏற்கனவே நடந்த சூழ்நிலைகளாக இருக்கும். சில வருத்தங்கள், வேதனைகள், துக்கங்கள், நம்பிக்கை துரோகங்கள், பய உணர்வு இருக்கும். அதை பிடிச்சிக்கிட்டே நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஆறு மாதிரி நீங்கள் அமைதி இல்லாமல் அந்த வருத்தங்கள், வேதனைகள், துக்கங்கள், குப்பைகளை நீங்கள் பிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா சேரும் சகதியுமாக தான் நம்ம மனசு இருக்கும். அதனால் என்ன பயன்னா, அப்போ செய்கிற வேலையும் நம்மளால் சிறப்பாக செய்ய முடியாது. ஒரு பய உணர்வுலேயே இருப்போம். தெளிவான தண்ணீர் போல் ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியாது. இவ்வளோதாங்க கான்செப்ட். புரியுதுங்களா? கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையோட பொருத்தி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்த நொடியிலிருந்து நம்ம கஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் வாழ்க்கையில் வருங்க. வந்ததுன்னா கொஞ்சம் பொறுமையாக, கொஞ்சம் அமைதியாக, கொஞ்சம் நம்பிக்கையாக, கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க. இந்த நாளையும் நீங்கள் சிறப்பாக செயல்படுத்துனீங்கன்னா அந்த குப்பைகள், அந்த சேறுகள் அந்த தண்ணியில் அடங்கின மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த கோபங்கள், வருத்தங்கள், வேதனைகள் எல்லாமே செட்டில் ஆகிடும். ஒன்ஸ் செட்டில் ஆன பிறகு உங்கள் மனசில் நீங்கள் தெளிவான முடிவை அற்புதமாக எடுக்கலாம். இதுதாங்க கான்செப்ட். அதனால் மனசை எப்படி அமைதிப்படுத்துறதுங்கிறதுக்கெல்லாம் வேறு எந்த கான்செப்ட்டுமே தேவையில்லை. இந்த புரிதல் தன்மை இருந்தால் போதும். அந்த ஆற்றினுடைய தண்ணீர் போல் கொஞ்சம் அமைதியாக இருங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, கொஞ்சம் நம்பிக்கையாக இருங்க, கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க. கால அவகாசம்னா நேரம். பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி ஒரு கால அவகாசத்தை கொடுத்தீங்கன்னா தெளிவான முடிவை நீங்கள் எடுத்து வாழ்க்கையில் உங்கள் தேவைகளை அற்புதமாக நிறைவேற்றலாம். இதுதாங்க இந்த கதையினுடைய தொகுப்பு. இந்த கதை உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, ஒரு நம்பிக்கைத்தன்மையை ஏற்படுத்தியிருக்குன்னு நான் நம்புகிறேங்க. அதனால் இனிமேல் எனக்கு வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, என்ன செய்கிறதுன்னு தெரியல அப்படின்லாம் கேள்வி கேட்க வேணாங்க. கொஞ்சம் அந்த ஆற்று தண்ணீர் போல் உங்கள் மனசை கொஞ்சம் அமைதியாக வச்சுருக்க முயற்சி செஞ்சிங்கன்னா வருத்தங்கள், வேதனைகள் நம்மளை விட்டு காணாமல் போயிடும். கொஞ்சம் டைம் கொடுங்க. அற்புதமான தெளிவான ரிசல்ட்டை அந்த தெளிவான தண்ணீர் போல் நீங்களும் எடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, மற்றவர்களுக்கு சிறப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காணொளியில் இன்னும் ஒரு அற்புதமான கதையில் நிறைவாக நான் உங்களை சந்திக்கிறேங்க. மிக்க நன்றி, மகிழ்ச்சி.